ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? சாக்கார முரளி 7-10-24. பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பच्चे बाप आए हैं तुम बच्चों को खुम्बी पाक नरक से निकालने लिए। तुम बच्चों ने बाप को निमंत्रण भी इसलिए दिया है। இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கார். எதுக்காக வந்திருக்கார்? பாபாவை நம்ம ஏன் அழைச்சோம்? எதுக்காக அழைச்சோம்? எங்கே அழைச்சோம்? அதை தான் சொல்கிறார். பாபா வந்திருக்கிறார், குழந்தைகளாகிய உங்களை இந்த கும்பிபாக் அப்படின்னா பாபா சொல்கிறார், ரொம்ப துர்வாடை அடிக்கக்கூடிய இந்த உலகம் நரகத்திலிருந்து உங்களை மீட்பதற்காக, துர்வாடையிலிருந்து உங்களை மீட்பதற்காக. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் கூட பாபாவை அழைத்தீர்கள். எதுக்காக? இந்த துர்வாடையிலிருந்து, இந்த சகதியிலிருந்து, இந்த சாக்கடையிலிருந்து எங்களை விடுவீங்கள் பிரபு. ஆகவே பாபா அதை சொல்கிறார். நீங்கள் எங்கே அழைச்சிங்க? எதுக்காக அழைச்சிங்க? பாபா அதை ஞாபகப்படுத்துகிறார். கேள்வி, तुम बच्चे बहुत बड़े थे, बड़े कारीगर हो कैसे? तुम्हारी कारीगरी क्या है? குழந்தைகளாகி நீங்கள் மிக பெரியவரை விட மிக உயர்ந்த பெரிய காரிகர் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க. அதாவது கைவினை பொருளாக செய்வாங்க இல்லையா, அந்த வீடு கட்டும்போது சிமெண்ட் வச்சு பூசி அழகாக ஜோடிப்பாங்க, அலங்கரிப்பாங்க. அந்த மாதிரி எப்படிப்பட்ட காரிகர், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க? हम बच्चे ऐसी कारीगरी करते हैं जो सारी दुनिया की नई बन जाती है. பாபா சொல்கிறார், அப்படி உங்களுடைய கையில் கலை இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, இந்த முழு உலகமும் புதுமையாகி விடுகிறது. उसके लिए हम कोई ईंट या तगारी आदि नहीं उठाते, लेकिन याद की यात्रा से नई दुनिया बना देते. இப்போ இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க? ஒரு வீடு கட்டணும்னா அதை அழகாக கொண்டு வருவாங்க, ஃபினிஷிங் கொண்டு வருவாங்க. செங்கல் வச்சு அதுக்கப்புறமா அதில் அந்த கலவையெல்லாம் போட்டு அழகாக கட்டுவாங்க. பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. செங்கல்ல வைக்கணும், பூசணும், சிமெண்ட் அதுக்கு மேலே வச்சு கல்லை வச்சு பூசணும், இதெல்லாம் அவசியம் இல்லை. நினைவினுடைய யாத்திரையால் நீங்கள் உலகத்தை புதுமைப்படுத்துகிறீர்கள், உலகத்தையே புதுமையாக்குறீங்க. हमें खुशी है कि हम नई दुनिया की कारीगरी कर रहे हैं. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நாம் புது உலகத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். हम ही फिर ऐसे स्वर्ग के मालिक बनेंगे. பாபா சொல்கிறார், அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் நாம். நம்மளுடைய தொழில் அப்படி இருக்குது. எப்படி ஒரு கார்பெண்டர் வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணுவார். பாபா சொல்கிற ஒரு கொத்தனார் என்ன பண்ணுவார்? அழகாக செங்கல்லை வச்சு அழகாக புதுப்பிப்பார். பெயிண்டர் என்ன பண்ணுவார்? அவருடைய வேலையில் அவரு விசேஷத்தன்மையை காட்டுவார். டெக்கரேஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய திறமையை அதில் காட்டுவாங்க. அதே போல் பாபா சொல்கிறார், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த புதிய உலகத்தை நாம் எப்படியெல்லாம் புதுப்பித்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக? அதில் நம்ம சொர்க்கத்தின் எஜமானன் ஆகுவதற்காக. ஆகவே நம்ம நினைவு யாத்திரையின் மூலமாக நம்ம புதுப்பிக்கின்றோம். மற்றவங்க வீடை புதுப்பிக்கிறதுக்கு செங்கல் வச்சு அதில் சிமெண்ட் வச்சு எல்லாமே புதுப்பிப்பாங்க. நம்ம நினைவு யாத்திரையால் புதுப்பிக்கின்றோம். ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझाते हैं. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். तुम जब अपने अपने गांव से निकलते हो तो ये बुद्धि में रहता कि हम जाते हैं
ஸ்ரீ பாபா கி பாட்ஷாலா மே. நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து, உங்களுடைய ஊரிலிருந்து, கிராமத்திலிருந்து நீங்கள் புறப்படும் போது உங்கள் புத்தியில் இந்த நினைவு வருது, நான் பாபாவுடைய பாடசாலைக்கு போகிறேன், சிவபாபாவுடைய பாடசாலையில் படிக்க போகிறேன். ऐसे नहीं कि कोई साधु संत आदि का दर्शन करने शास्त्र आदि सुनने आते हो. அப்படி நீங்கள் நினைக்கிறதில்ல, இந்த குரு கிட்ட போகிறேன், இந்த சாஸ்திரத்தை கேட்க போகிறேன், குரு இந்த சாஸ்திரம் சொல்ல போகிறார், அந்த நினைவில் நம்ம வர்றதில்லை. जानते हम जाते ही शिव बाबा के पास. நமக்கு நல்லா தெரியுது, நம்ம शिव பாபாவிடம் செல்கின்றோம். दुनिया के मनुष्य तो समझते शिव ऊपर में रहते हैं. பகவான் எங்கே இருக்காருன்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறாங்க பகவான் மேலே இருக்காருன்னு. ஆனால் நாம் அவரை சந்திப்பதற்காக அவர் வீட்டுக்கு போகிறோம். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். वो जब याद करते हैं तो आंखें खोल कर नहीं बैठते. பக்தர்கள் கடவுளை நினைக்கும் போது கண்களை திறந்து நினைப்பதில்லை. वो आंखें बंद कर ध्यान में बैठते हैं. கண்களை மூடி தியானத்தில் அமர்கின்றார்கள். शिवलिंग जो देखा हुआ होता, बल शिव के मंदिर में जाएंगे तो भी शिव को याद करेंगे तो ऊपर में देखेंगे, मंदिर याद आएगा. சிவாலயம் சிவன் கோவிலுக்கு சென்றாலும் பாபா சொல்கிறாரு, சிவனுடைய கோயிலுக்கு போகிறாங்க, சிவனை நினைக்கிறாங்க, ஆனால் மேலே தான் அவங்களுடைய கவனம் போகுது, கண்கள் போகுது, கை போகுது. கை ஃபேர் ஆங்கே बंद कर बैठते, समझते दृष्टि कहाँ भी नाम रूप में अगर जाएगी तो हमारी साधना टूट जाएगी. ஏன் கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய கண்கள் திறந்திருந்தா நம்ம வேற யாராவது எங்கேயாவது வந்தால் அவங்கள பார்ப்போம், அவங்களோட பேசுவோம், நம்மளுடைய நினைவு துண்டிக்கப்பட்டு விடுமே அப்படின்ட்டு கண்களை மூடி உட்கார்றாங்க. अभी तुम बच्चे जानते हो हम भल शिव बाबा को याद करते थे, कोई कृष्ण को याद करते, कोई राम को याद करते, कोई अपने गुरु को याद करते, गुरु का भी छोटा लॉकेट बनाकर पहनते, गीता का भी इतना छोटा लॉकेट बनाकर पहनते. பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் அப்படிலாம் நடக்குது. சிலர் சிவனுடைய நினைவில் உட்கார்றாங்க. நீங்களும் சிவ பாபாவோட நினைவில் இருந்தீங்க. சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறாங்க, சிலர் ராமரை நினைக்கிறாங்க, சிலர் தன்னுடைய குருவை நினைக்கிறாங்க, சிலர் சின்ன குருவோட அந்த டாலர் பண்ணி போட்டுக்கிறாங்க, இன்னும் சிலர் அந்த கீதை இருக்கு இல்லையா, அந்த கீதையினுடைய புஸ்தகத்தில் டாலர் பண்ணி போட்டுக்கிறாங்க. பாபா சொல்றதெல்லாம் பக்தி மார்க்கம். இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா சொல்கிறார், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பாபா தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். अभी जानते हो बाबा हमारा बाप भी हैं, टीचर बनकर पढ़ाते, फिर साथ में भी ले जाएंगे, सद्गति करेंगे. இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம், பாபா நமக்கு அப்பா, டீச்சர், சத்குருவாக இருக்கார். நாம் அனைவரையும் அவருடன் சத்கதி கொடுத்து அழைத்து செல்வார். இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு நன்றாகவே தெரியுது. எவ்வளோ பாருங்கள், கிளியராக நம்ம பாபாவை நினைவு செய்கிறோம். அச்சா, धारणिकाना फर्स्ट पॉइंट, बाप जो सुनाते हैं उसे अच्छी तरह सुनकर फिर उगारना है. பாபா எதை கூறுகின்றாரோ அதை நல்ல முறையில் கவனித்து கேட்டு அதை சிந்திங்க, அசை போடுங்க, அதை சிந்திங்க. துனியாவி பாத்தோமே அப்பனா சமயம் நகி கவானா, உலகாய விஷயத்தில் போய் உங்கள் நேரத்தை இழந்து விடாதீர்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், பாப்கி யாதுமே ஆங்கே பந்த் கர்கே நை பைட்னா. பாபா நினைவில் கண்களை மூடி அமர வேண்டாம். कृष्ण की राजधानी में आने लिए पढ़ाई अच्छी रीति पढ़नी है. கிருஷ்ணருடைய ராஜ்யத்தில் வருவதற்காக படிப்பை நல்ல முறையில் படிக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. मन बुद्धि को जमेलों से किनारे कर मिलन मेला मनाने वाले जमेला मुक्त भव. மனம் புத்தியை குழப்பங்களிலிருந்து விடுவித்து சந்திப்பின் விழாவை கொண்டாடக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். कई बच्चे सोचते जमेला पूरा होगा तो हमारी अवस्था सेवा अच्छी हो जाएगी, लेकिन जमेला पहाड़ के समान है.
சில குழந்தைகள் நினைக்கிறாங்களாம், இந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிட்டுன்னா என்னோட ஸ்திதி நல்லா இருக்கும், நான் நல்லா சேவா பண்ணுவேன், இன்னும் நல்லா சேவா பண்ணுவேன். ஆனால் பாபா சொல்கிறார், பிரச்சனை என்பது ஒரு மலைக்கு சமம். पहाड़ नहीं हटेगा लेकिन जहाँ जमेला हो वहाँ अपने मन बुद्धि को किनारा कर लो. மலை ஒதுங்காது, ஆனால் நீங்கள் பிரச்சனை வருதுன்னா உங்களுடைய மனம் புத்தி அதிலிருந்து ஒதுக்கிடுங்க. या उड़ती कला से जमेले से पहाड़ को भी ऊपर चले जाओ, पहाड़ भी आपको सहज अनुभव होगा. பறக்கும் கலையில் அந்த பிரச்சனை என்ற மலைகளை கடந்து மேலே, அதுக்கு மேலே நீங்கள் பறந்து போயிட்டீங்கன்னா பாபா சொல்கிறாரு, அந்த மலை கூட உங்களுக்கு சகஜமாக அனுபவமாகும். பிரச்சனை என்ற மலை ஈஸியாயிடும். ஜமேலோங்கு துனியாமே ஜமேலாத்தோ ஆயங்கி. பிரச்சனையான உலகத்தில் பிரச்சனை வராமல் இருக்குமா? வரதான் செய்யும். அப்போ முக்தரகோ, ஆனால் நீங்கள் பிரச்சனையற்றவராக இருங்க. மிலன் மேலா மனா சக்கேங்கே. அப்போ தான் நீங்கள் பாபாவை சந்தித்து விழாவை கொண்டாடுவீர்கள். பிரச்சனை வருதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறார். அதை கடந்து போங்க. அது மலை மாதிரி ஒரு பக்கம் நிற்கும். நீங்கள் என்ன பண்ண, அதை ஒதுங்கி நீங்கள் பாட்டுக்கு போங்க, இல்லை அதை கடந்து போயிடுங்கிறார். ஸ்லோகன். இஸ் பேகது நாட்டக் மே ஹீரோ பாட்டு பஜானே வாழைக்கு ஹீரோ பாட்டுதாரி. இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஹீரோ பாட்டு ப்ளே பண்ணக்கூடியவர்களே ஹீரோ பாட்டுதாரி. அடுத்து பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. जितना आपस में संस्कारों को समानता में लाएंगे उतना ही समीप आएंगे. எவ்வளவு உங்களுக்குள்ளார சன்ஸ்காரங்களை சமான நிலையில் கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாபாவுக்கு நெருக்கத்தில் போயிடுவீங்க. जैसे साकार रूप में संस्कार उपराम और साक्षी दृष्टा के रहे. சாக்காரத்தில் பிரம்மா பாபாவுடைய சன்ஸ்காரம் விடுபட்டு இருந்தது, அதே நேரம் சாட்சியாக இருந்தார். यही साकार के संपूर्ण स्थिति के श्रेष्ठ लक्षण थे. இதுதான் சாக்கார ரூபத்தில் இருந்தாலும் சம்பூர்ண ஸ்திதியினுடைய சிரேஷ்டமான ஒரு லக்ஷணமாக இருந்தது பிரம்மா பாபாட்ட. இன் சன்ஸ்காரமே சமானத்தா லானிகே. அதே போல் நாம கூட சன்ஸ்காரங்களை சமான நிலை கொண்டு வர வேண்டும். இசைகி சர்வக்கி திலும் பர் விஜய் ஹோங்கே. இதன் மூலமாக தான் அனைவருடைய உள்ளத்திலும் நாம் வெற்றியடையலாம். और जो संगम पर सर्व के दिलों पर विजयी बनता है वही भविष्य में विश्व महाराजन बनता है. யார் எல்லாருடைய உள்ளத்திலும் வெற்றி அடைகின்றார்களோ அவர்களே எதிர்காலத்தில் விஸ்வ மகாராஜன் ஆகின்றார்கள். நல்ல பிரம்மா பாபாவை போல நம்ம சமான் சன்ஸ்காரத்தை கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி.